அந்த 717 கடையை மூடுமா அந்த ஊழியர்களுடைய நிலைமை என்ன? நீ 10 ரூபா வாங்கிக்கோ, மாசம் மாசம் வந்து அதிகாரிகளுக்கு ஒரு பணத்தை கொடு, மாவட்ட மேலாளருக்கு ஒரு லஞ்சம், அங்க உள்ள இன்ஸ்பெக்டருக்கு ஒரு லஞ்சம், ஒத்தடிமையா வாழணும், அடிமையா இருக்கணும். கேட்டா 10 ரூபா வாங்குறான். 10 ரூபா வாங்க வச்சது யாரு? எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுங்கன்னு கேட்கணும், வரலையே. திரைத்துறை நடிகர்களுடைய ஃபேமிலி சந்திக்கிறோம். சுந்தர் ஃபேமிலியா இருக்கலாம், சிம்ரன் ஃபேமிலியா இருக்கலாம், கருப்பு படமா இருக்கலாம், திரைத்துறை நடிகர் சமந்தா இருக்கலாம், பல பேர் இருக்காங்க. அவர் பார்த்துக்கிட்டே இருக்காரு. நாங்க என்ன கேட்கறோம்னா, அவங்க எல்லாம் பாருங்க, எங்களையும் பார்த்து கேட்கலாம்ல. வெர்ச்சுவல் வாரியர்ஸ் வச்சிருக்கீங்க, மெய் நிகர் போராளிகள். இவங்கெல்லாம் என்ன கதைன்னா, ஒருத்தர் கவர்மெண்ட் பத்தி போட்டோன்னா அந்த குரூப்புக்கு போகுது, இவர் அட்டாக் பண்ணுவோன்னா ஃபர்ஸ்ட் என்னன்னா, இவர் டிஎம்கே ஆளு, காசு வாங்கிட்டாரு, இவங்க தொழிலே இதுதான், ஏமாத்துறவங்க, வியாபாரிங்க. பெண்களுக்கு கழிப்பறை இல்லை சார். அருந்ததியர், ஆதி திராவிடர், அனைத்து சாதி எம்பிசி பிசி ஏழை பெண்கள் வேலை செய்யறாங்க. டெம்பரவரி கழிப்பறை ஒரு 1 லட்சம் ரூபா 1.5 லட்சம் ரூபாய் ஆகும். பெண்களுக்கு கழிப்பறை இல்லைன்றதை தவிர என்ன பெரிய இந்த உலகத்தை சமூக நீதி தேவை? கழிப்பறை இல்லை, இதுக்கு என்ன கால அவசியம் தேவைப்படும்? ஆட்சி வந்துச்சு, இன்னும் ஒரு 6 மாசம் பொறுத்துக்கணும் சொல்ல முடியுமா? போய் எழுறான்ப்பா, மாஸ்க் கிளவுஸ் இல்லாம பாட்டிலோடைய ரத்தத்தையும் டைப்பர்லையும் கழிவுகள்லையும் சிறுநீர்லையும் கை வைக்கிறவன் அவன் மேல வரணும்ப்பா. நான் உரிய சம்பளத்தை கொடுத்துறேன், 2000 ஊராட்சி சம்பளம் கொடுத்துறேன், தூய்மை காவலர் சம்பளம் கொடுத்துட்றேன், எல்லாத்தையும் நாங்கள் நகராட்சி எல்லாத்தையும் நான் சம்பளத்தை கொடுத்துறேன், ரெடி ஆகுங்க. இதை கேட்டா என்ன தப்பு இருக்கு? கேட்டா நீ எதிர்கட்சியா, டிஎம்கே ஆளு, பொட்டி வாங்கினீங்க. நாங்கள் நினைச்சாதான் பேசுவோம், பேச மாட்டோம், எல்லாமே அவர் தெரியும் பண்ணீங்கன்னா என்ன டைப் ஆஃப் ரூட்ல இது போகுது? மன்னராட்சியா இல்லை மோடி ஆட்சியா? நீங்க என்ன சொல்ல வரீங்க? நாங்க மோடி ஆட்சின்னு சொல்லல, நாங்க பிஜேபி ஆட்சி தான் நீங்க பண்றீங்க, நாங்க சொல்லல. நீங்க சமூக நீதி ஆட்சின்னு தான் சொல்றீங்க. சமூக நீதி ஆட்சிக்கு உண்டான பொருள் என்ன? ஜனநாயகம். அப்ப நீங்க ஜனநாயகத்தின் படி பத்திரிகையாளர்களை கூப்பிட்டு சந்தித்து விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கா இல்லையா? முதல்வர் பேசிட்டு அந்த இஷ்யூலாம் சால்வ் ஆயிருக்கும். Milky Mist Ice Creams. தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் உழைப்போர் உரிமை இயக்கத்தின் மாநில தலைவர் வழக்கறிஞர் பாரதி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். சமீபத்தில் நீங்கள் வந்து டாஸ்மாக் ஊழியர் போராட்டத்தில் பங்கு பெற்றிருந்தீங்க. இதுக்கு முன்னாடி தூய்மை பணியாளர் போராட்டத்தில் பங்கு பெற்று போராடினீங்க. எல்லாமே நம்ம போராடி தான் பெற வேண்டியது இருக்கா சார்? நிச்சயமா. நீங்கள் வந்து உழைப்பு கேட்ட ஊதியம் இல்லை, சட்டப்படியான உரிமைகள் இல்லை, அரசியலமைப்பு சட்டம் வழங்கின உரிமைகள் இல்லை, தொழிலாளர் சட்டங்கள் வழங்கின உரிமைகளும் இல்லை. ரெண்டுமே இல்லாத போது இதை கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல நாங்கள் இருக்கோம். இப்போ நம்ம கேள்வி கேட்க வேண்டிய அவசியத்துலேயும் நாங்கள் இருக்கோம். இப்போ அதனால் கடந்த முறையும் சரி, அதற்கு முந்தைய முறையும் சரி, தற்போதும் சரி, தொழிலாளர் தரப்பிலிருந்து உழைக்கும் வர்க்கத்திலிருந்து எழுப்பக்கூடிய கேள்விகளை எழுப்பதற்கு கடமைப்பட்டிருக்கு. சரி, இந்த முறை போராடுறதுக்கும் கடந்த முறை ஆட்சியில் போராடுறதுக்கு என்ன சார் வித்தியாசமாக நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, இப்போ இது ஆட்சிக்கு வந்து 1 மாதம் தான் ஆச்சு. கடந்த முறை 5 வருஷம் ஆட்சியில் இருந்தாங்க, 5 வருஷம் போராட்டம் போயிட்டேன். இப்போ ஒரு மாதம் தான் ஆயிருக்கு இப்போ ஆட்சிக்கு வந்து. பட் ஆட்சிக்கு வந்த உடனேயே இப்போ டாஸ்மாக் துறையில் ஒரு நடவடிக்கை எடுத்து 717 கடையை மூடுறாங்கன்னா, கடையை மூடுறது வரவேற்புக்குரிய விஷயம். தமிழ்நாட்டில் பெண்கள், இளைஞர்கள், உழைக்கும் மக்கள், சாதாரண எளிய மக்கள், அவர்களுக்கு தொந்தரவாக அமையக்கூடிய டாஸ்மாக் கடைகளை மூடுவது வரவேற்கக்கூடிய விஷயம். ஆனால் எங்களோட கோரிக்கை என்ன, ஒட்டுமொத்த டாஸ்மாக் கடைகளையும் மூட வேண்டும் என்பது எங்கள் சங்கத்தோடைய கோரிக்கை. குறிப்பாக அது நாங்கள் உழைப்போர் இயக்கத்தில் இங்கே ஈடுபடுறோம். அதன் மாநில தலைவராக இருக்கும். தமிழ்நாடு டாஸ்மாக் விற்பனையாளர் நல சங்கம் என்ற சங்கத்திலையும் சிறப்பு தலைவராக இருக்கும். இப்போ அங்கே பொறுத்த வரைக்கும் அந்த 717 கடையை மூடுமா அந்த ஊழியர்களுடைய நிலைமை என்ன? நாங்கள் அங்கேயும் மக்கள் முக்கியம். நாங்கள் என்ன சொன்னால், மதுவை ஒழிப்போம், மக்களை காப்போம். அதே நேரத்தில் அந்த மூடப்படக்கூடிய கடை ஊழியர்களுடைய வாழ்வாதாரம், அவங்க குடும்பம், அவங்க எதிர்காலம். ஒரு 3000 பேர் வெளியே போவாங்க, இதை 2500 பேர் வெளியே போவாங்க. அவங்க யார் பாப்பா? அவர்களை பற்றி முடிவெடுத்து விட்டும் செய்யுங்கள். 4765 கடையும் மூடுங்க. அரசாங்கம் நடத்தவே வேணாம், நல்லதாக இருக்கட்டும், அரசாங்கம் நடத்த வேணாம், அவ்வளோதான். பாக்கி யார் நடத்துகிறாங்க? இவங்க எல்லாருக்கும் மாற்று வேலை. நீங்கள் 23 வருஷம் வேலை செஞ்சவங்களுக்கு அவங்களுக்கு அரசு வேலையில் மாற்று வேலை கொடுத்து அவங்கள கௌரவமாக நடத்துங்க. இது வரைக்கும் கஜானால 4ல் 1 மடங்கு நிரப்பியிருக்காங்க. எத்தனை பேர் செத்து போயிருக்காங்க? 36,000 பேர் இடத்துல 24,000 பேர் இருக்காங்க. இவர்களை மாற்றுப்பணி, அரசு பணி, இன்றைக்குள்ள ஊதியத்தோடு சட்ட சலுகைகளோடு அமர வையுங்கள் என்பது எங்கள் கோரிக்கை. இப்போது அவசரமான ஆட்சிக்கு வந்து 10ஆம் தேதி பதவி இருக்கிறாங்க, 12ஆம் தேதி 717 கடை மூடுறான்றாங்க. ஊழலை ஒழிப்பதற்குண்டான ஃபர்ஸ்ட் இடம் டாஸ்மாக் கடைன்னு நினைக்கிறாங்க, டாஸ்மாக் துறைன்னு நினைக்கிறாங்க. நாங்கள் அந்த இடத்துல கொஞ்சம் போய் ரொம்ப கஷ்டப்பட்டு தொழிலாளர்களுடைய குரல், விற்பனையாளர்கள், உதவி விற்பனையாளர், மேற்பார்வையோட குரலை நாங்கள் தான் ஒழிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. இல்லை, ஊழல் அங்கே தான் அதிகமாக நடக்குதுன்றாங்க. பாட்டிலுக்கு 10 ரூபாலேருந்து ஸ்டார்ட் பண்ணும். இந்த பாட்டிலுக்கு 10 ரூபான்றது எங்கேருந்து வந்தது? யார் அனுமதிச்சது?
யார் கொண்டு வந்து இதெல்லாம் சேர்த்து பார்க்கணும். ரொம்ப சுலபம். அந்த ஊழியர் மீது குற்றம் சுமத்துவது, அந்த ஊழியரை பொறுப்பாக்குவது என்பது ரொம்ப சுலபம். இது வந்து ஈஸி டார்கெட். எப்பயுமே ஒரு ஊழல் எங்கேருந்து தூங்குதுன்னா அடிமட்டத்திலேருந்து தூங்குது சொல்லுது என்பது தவறு. ஆட்சியாளர்கள், பதவியில் உள்ளவர்கள், அதிகாரிகள், இவர்கள்கிட்டேருந்து ஊழல் தூங்குதுன்றது தான் சரியானது. இது படிநிலை வரிசை என்பது இதுதான் சரியானது. இது இல்லை. ஏன் இந்த 10 ரூபா பிரச்சனை வந்துச்சு? அட்டைப்பட்ட இப்போ கடைக்கு வந்து பாக்ஸ் இறக்க வராங்க, அவங்களுக்கு ஒரு சம்பளம் தரணும். பாட்டில் உடஞ்சிருச்சு, அதுக்கு நீ பொறுப்பேற்றுக்கணும். கடையை போய் வாடகை பிடிக்கிறாங்க, அந்த வாடகை நீ கட்டணும். மின்சார வாடகை அதுக்கு நீ கட்டணும். நீங்கள் வந்து காலி பாட்டில் திரும்பத்தில் பாட்டில் எடுத்து வாங்குறாங்க, அதுக்கு வேலைக்கு நீங்கள் ஒரு ஆளை வைக்கணும். 36,000 24,000 இந்த காசுலாம் யார் கொடுக்குது? அப்போது இது 10 ரூபா. அப்புறம் காலி பாட்டில் கொடுத்தாலும் திருப்பி 10 ரூபா கொடுக்கணும். அந்த 10 ரூபா கேட்டாலும் பிரச்சனை. குறிப்பாக சம்பளம் 11,000 ரூபாய். ஸோ மறைமுகமாக இதுக்கு முன்பு ஆட்சியில் இருந்தவர்கள் எல்லோருமே நீ 10 ரூபா வாங்கிக்கோ, மாதம் வந்து அதிகாரிகளுக்கு ஒரு பணத்தை கொடு, லஞ்சம் கொடு. அவங்க எடுத்துகிட்டு போகிறது இல்லை, கடைக்கு உண்டான செலவெல்லாம் பார்க்கணும். அதிகாரிகளுக்கு லஞ்சம், மாவட்ட மேலாளருக்கு ஒரு லஞ்சம், அங்கே உள்ள இன்ஸ்பெக்டருக்கு ஒரு லஞ்சம், பத்திரிகையாளர்ன்ற பேரில் தப்பாக வரவங்களுக்கு ஒரு லஞ்சம், எல்லாரையும் நான் குறை சொல்லுது. அப்போ இது போன்ற அரசியல்வாதின்றவங்களுக்கு லஞ்சம். இப்போ கூட அமைச்சர், நம்ம மதுவிலக்கு அமைச்சர் வந்து விக்னேஸ்வர் சொல்லியிருக்காரு பாருங்க, 120 கோடி ரூபாய் வந்து கட்சி நிதின்னு போயிடுச்சு, அதை நாங்கள் தடுத்து நிறுத்திட்டோம். இனிமேல் ஸ்ட்ரைட்டாக அதை நாங்கள் வரியாக்கி ஸ்ட்ரைட்டாக அரசாங்கத்துக்கே வந்து சேர்ந்துடும். நான் என்ன 10 ரூபா பிரச்சனைக்கு எங்கே வருது? அவங்களுக்கு இன்றைக்கி வேறு எந்த அரசு துறையில் வேலை செஞ்சுருந்தாலும் நீ போய் டிரான்ஸ்போர்ட்டில் வேலை செஞ்சுருக்கலாம். டிரான்ஸ்போர்ட்டில் வேலை செஞ்சால் நீ 80,000 மேலே சம்பளம். 23 வருஷம் வேலை பண்ணவங்க 80,000 மேலே சம்பளம். எந்த டிபார்ட்மெண்ட்டில் அவங்க போயிருந்தாலும் இன்றைக்கி 1 லட்சம் தாண்டுறாங்க. ஆனால் இவர்கள் சம்பாதியத்தை 11,000 ரூபாய் வைத்தவர்கள், 12,000 வைத்தவர்கள், 14,000 ரூபாய் வைத்தவர்கள், இவர்கள் ஏன் குற்றவாளிகளாக குற்றம் சுமத்துவர்களாக இல்லை, சுமத்தப்பட்டவர்களாக இல்லை? அவங்க எல்லாம் தப்பிச்சிடுறாங்களே, ஏன் அவங்க குற்றவாளியாக இல்லை? அப்போது ஒரு தொழிலாளிக்கு இவ்வளோ மோசமான சம்பளம் கொடுக்குறதுன்றது நாட்டில் ஏற்றுக்கொள்ளப்பட முடியுதா? கொத்தடிமையாக வாழணும், அடிமையாக இருக்கணும். கேட்டால் 10 ரூபா வாங்குறான். 10 ரூபா வாங்க வச்சது யார்? நாங்கள் அதுதான் ஒரு கேள்வி எழுப்பியிருந்தோம். இது வந்து பரவலாக மத்தியில் ஆளுங்கட்சியினர் எங்களை விமர்சனம் பண்ணுறாங்க. ஊடகத்தில் வந்து என்ன ஏது அவங்க தரப்பில் ஏதாவது நியாயம் இருக்கா, இதுக்கு பதிலாக ஒரு செட்டு ஃபுல்லாக விமர்சனம் பண்ணுறாங்க. எங்களுடைய கேள்வி என்னென்னா, அந்த 11,000 ரூபாய் சம்பளத்துக்கு முடிவு கட்டுங்க. அப்படி நீங்கள் முடிவு கட்டிட்டு நீங்கள் 23 வருஷம் உள்ளவனுக்கு ஒரு சம்பளத்தை கொடுத்துட்டு நீங்கள் அதற்கு பிறகு அந்த 10 ரூபா பிரச்சனை வந்ததுன்னா நீங்கள் எந்த நடவடிக்கை எடுங்க? இல்லை, இந்த டாஸ்மாக் ஊழியர் போராட்டத்திலேயே மக்கள் யாரும் ஆதரவு தெரிவித்த மாதிரி தெரியல. குறிப்பாக செவிலியர்கள் போராட்டத்துக்கோ தூய்மை பணியாளர் மக்களாக வந்து ஆதரவு தெரிவித்தாங்க. சமூக பின்னாடி இருக்கவங்க பல பேர் சப்போர்ட் பண்ணாங்க. ஆனால் இதை வந்து ஒரு தூரத்துல இருந்தால் பார்க்குறாங்களோ? ஆமாம் சார், இது என்னென்னா மதுன்னு பேர் எடுத்தாலே அந்த மது விற்பனை செய்கிறவங்களுக்கும் அது பொறுப்பாகிற மாதிரி சமூகத்து ஒரு நிலைப்பாடு வந்து வந்ததே வந்து குடிக்கு வியாபாரம் செய்வதற்காக, மக்களை வந்து ஒழிச்சு கட்டுறதுக்காக, உடல்நலத்தை ஒழிச்சு கட்டுறதுக்கு இங்கே வேலைக்கு வந்த மாதிரி தோற்றம் இருக்குது. அப்படி இல்லை. பள்ளிக்கூடத்தில் படிக்கிறவங்க படிக்கும்போதும் சரி, இப்பயும் வாழும்போதும் சரி, அவங்க வீட்டு பிள்ளைங்களும் சரி, சாராய கடைக்கு மட்டும் வேலைக்கு வரக்கூடாதுன்னு இருக்காங்க. அரசாங்கத்தில் வேறு எதனா படிக்க முடியுமா தான் நினைப்பாங்க. டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், மருத்துவம், அரசு வேலைன்னு சொல்லி உள்ள வந்தவங்க. அவர்களை இது என்னென்னா மதுபான கடை, இவர்கள் எல்லாம் மது ஒழிக்கணுன்ற பேரில் அந்த விற்பனையில் ஈடுபட்ட அரசாங்கத்தை இது கேள்வி கேட்கறதுக்கு பதிலாக அவர்களை பொறுப்பாக்குவது நடக்கிறதுனால பொதுவாகவே இந்த கருத்துக்கு எதிராக இருக்கு சார். எப்பயுமே இன்னொரு விஷயம் பார்த்தோம். நீங்கள் தூய்மை பணியாளர் வரும்போதும் சென்னையில் வந்து 11 மண்டலம் தனியாருக்கு போச்சு, 12 மண்டலம். என்ன மக்களுடைய ஆதரவு வந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? எல்லாத்துலேயும் ஒரு கருத்தை கொண்டு போயிட்டாங்க, ப்ரைவேட்டைஸ் பண்ணால் எல்லாம் நல்லாயிருக்கும், ஓஹோன்னு இருக்கும். தொடர்ந்து உடலை வருத்தி எல்லா வழக்கையும் எல்லா பிரச்சனையும் சந்தித்து 184 நாள் இப்போ கடலில் கூவத்தில் எல்லாத்துலேயும் போராடின பிறகு மக்களுடைய 13 நாள் வெயிலில் உட்காந்து போராட மக்களுடைய அன்பு ஆதரவு கிடச்சிது. நீங்கள் எல்லாமே இங்கே கருத்துக்கள் நீங்கள் கொண்டு போக வேண்டிய அவசியத்தில் இருக்கும். நீங்கள் அவங்க ஒரு மைண்ட் செட்டில் கொண்டு போயிடுவாங்க, தொழிலாளி எல்லாம் மோசம், உழைக்கும் வர்க்கம்லாம் மோசம். ஆனால் வேறு தோற்றத்தை வேறு மாதிரி காட்டுவாங்க. உழைக்கும் வர்க்கத்தை தான் மதிக்கணும். அவன் சம்பளம் கொடுத்தானே அவனை மதிக்கிறமா இல்லையான்னு தெரியும், அவனை தொழிற்சங்க உரிமை கொடுத்தானே மதிக்கிறமா இல்லையான்னு தெரியணும். அப்போது குறிப்பாக இப்போது தூய்மை பணியாளர்னா ஒரு டைப் ஆஃப் சமூகத்தில் ஒரு புறக்கணிப்பு இருக்குன்னா, அதே போல் ஒரு புறக்கணிப்பு டாஸ்மாக்லேயும் இருக்குது. டாஸ்மாகில் இதில் 50% மேலே பட்டியல் இனத்தை சேர்ந்தவங்க சார் வந்திருக்காங்க. அப்போ அவங்க இந்த துறை ஊழியர்களுக்கு இது கொடுத்தா போதும், உனக்கு 10 ரூபா மேலே வாங்காத, பணி நிரந்தரம். ஏன் அதை பற்றி யாருமே பேசலை? என்னோட ஒரே கேள்வி என்னென்னா, நீ வந்து சம்பள உயர்வு கேளு, இல்லை வேறு எதனா கேளு, நீ வந்து 10 ரூபா அவனுக்கு 10 ரூபா அதை நானும் அதான் கேட்குறேன். அந்த 10 ரூபா வாங்க வேண்டாம், ஊழல் வேண்டாம்.
ஊழலை ஒழிக்கிறதுக்கு என்ன வழி, அவனுக்குரிய சம்பளத்தையும் மற்றத்தையும் கொடுக்கறதுக்கு வழியே வந்துருச்சே. நீங்கள் 120 கோடி ரூபா இப்போ 120 கோடி ரூபாய் மிச்சம் பண்ணிருக்கீங்க, அரசாங்க கஜானாக்கு போகுது. அந்த 120 கோடி ரூபாயை கொடுத்து அந்த தொழிலாளி சம்பளமாக பிரித்து கொடுத்தா ஒரு ஆளுக்கு 53,000 போகுது. கொடுத்துருங்க. 10 ரூபாய்க்கு மேலே விற்றா எந்த நடவடிக்கை எடுங்க, எல்லா சங்கமும் கையெழுத்து போட்டு கொடுக்குறோம், எல்லாரும் கையெழுத்து போட்டு கொடுக்குறோம். கஜானாவில் காசு இல்லைன்னு சொல்லுவீங்க, நாங்கள் சொல்கிறோம் நீ 120 கோடி மிச்சம் நீங்கள் கொடுங்க பண்ணுறோம். ஒரு தீபாவளி பொங்கல் 1000 கோடி வசூல் சார், அந்த 1000 கோடி 1500 கோடி வசூல் அவங்க சம்பளம் வேறு கொடுத்துருங்க வருஷத்துக்கு. 10 ரூபா பிரச்சனை இருக்கு இல்லையா? கடையெல்லாம் மூடிடுங்க, ஜனங்க நல்லா இருப்பாங்க, பெண்கள் நல்லா இருப்பாங்க, இளைஞர் நல்லா இருப்பாங்க. அரசாங்கம் நீங்கள் நடத்துறீங்க வேணாமே. சாராயம் விற்று நடத்துகிற அரசாங்கம் கௌரவமான அரசு, அந்த சாராயத்தை விற்கிறவங்க தவறானவர்கள். இது நல்லா இருக்குல்ல இந்த விஷயம். சாராயம் விற்று ஆட்சி நடத்தினா அவர்கள் எல்லாரும் நல்லவங்க, சாராயத்தை விற்கிறான் பாருங்க அரசாங்கம் சொல்லிச்சுன்னு சொல்லி அவன்லாம் கெட்டவன், அயோக்கிய. இது என்ன நியாயம்? என்ன நியாயம் முதல் இது இருக்கு? இதில் அரசை வந்து தனிப்பட்ட முறையில் கேள்வி எழுப்புறதுக்கு என்ன இருக்கு? இப்போ என்ன நம்ம வந்து எதுவுமே கேள்வியே கேட்கக்கூடாது, நீங்கள் எது பண்ணாலும் அடிமையாக போனால் அது மன்னர் ஆட்சியில் தான் முடியும். ஒருத்தர் விமர்சனம் பண்ணணும்னா நீ கேள்வி உங்களே விமர்சிக்கிறாங்க, எதிர்கட்சி தூண்டுதல் பேர் தான் போராட்டம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டு. நீங்கள் அப்படி பண்ணாமல் இருந்தால் தான் ஆச்சரியம். நான் என்ன சொல்கிறேன், நான் கேட்கல சரி இருக்கா இல்லையான்னு பாருங்கள். நான் கடந்த கால ஆட்சியிலையும் போராடி இருக்கோம், எடப்பாடி ஆட்சியிலையும் போராடி இருக்கோம், இந்த ஆட்சி வரும்போது கேள்வி கேட்குறோம். இல்லை என்ன தப்பு இருக்குது? எங்களை வந்து நாங்கள் இன்றைக்கி இருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய முதல்வர் வந்து ஃபஸ்ட்டு சந்தித்த தொழிற்சங்க தலைவர் நான் தான், தொழிற்சங்கம் எங்களுக்கு தான், உழைப்புரிமை இயக்கம் தான். நாங்கள் நியாயமான கோரிக்கை எடுத்துகிட்டு போய் உங்களுக்கு ஆதரவு அளிச்சார்ல. இல்லை அப்போ பார்க்க முடிஞ்சு இப்போ பார்க்க முடியுதா? இப்போ பார்க்க முடியலையே. நாங்கள் கோரிக்கை வச்சுட்டே இருக்கோமே, எங்களை சந்திங்கன்னு கேட்குறோம், எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுங்கன்னு கேட்குறோம், டாஸ்மாக் ஊழியர்களுடைய பிரச்சனை சொல்கிறதுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுங்கன்னு கேட்குறோம், தூய்மை பணியாளர் பிரச்சனையை பேசுறதுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுங்கன்னு கேட்குறோம், வரலையே. பாருங்க, அவர் வந்து நடிகர்கள், திரைத்துறை நடிகர்களுடைய ஃபேமிலி சந்திக்கிறார். சுந்தர் ஃபேமிலியாக இருக்கலாம், சிம்ரன் ஃபேமிலியாக இருக்கலாம், நீங்கள் வந்து சினிமாவில் நான் பேர் சொல்லிகிட்டே போகலாம். கருப்பு படமாக இருக்கலாம், சின்னத்துறை இருக்கலாம், அவங்க கூட நடித்தவங்க பழைய நடிகர்களாக இருக்கலாம், திரைத்துறை நடிகர் சமந்தா இருக்கலாம், பல பேர் இருக்காங்க. அவர் பார்த்துக்கிட்டே இருக்கார். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளுமே சினிமாவில் இருக்கிறவங்க லைனாக வந்துனே இருக்கிறாங்க, பார்த்துட்டே இருக்கிறார். இன்னொரு பக்கம் ரியல் எஸ்டேட் அதிபருடைய சங்கம், பெரிய பெரிய கம்பெனிகள், BMW, வேறு முதலாளிங்க, MR வேறு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நாங்கள் என்ன கேட்குறோன்னா, அவங்கெல்லாம் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கு, சினிமா துறையில் ஒரு படம் எடுத்து வெற்றி பெற்ற அளவுக்கு ஒரு 500-1000 கோடி சம்பாதிச்ச அளவுக்கு நாங்கள் இல்லை. நாங்கள் கருப்பு படம் நடத்துகிற தயாரிப்பாளர்லாம் நாங்கள் இல்லை, எங்களுக்கு லெவல் இல்லை. நாங்கள் தொழிற்சங்கம் நடத்துகிறோம், எங்களையும் பார்த்து கேட்கலாம்ல. ஆளுங்கட்சிக்கு வந்து நம்ம மறந்துட்டாங்களா? ஏன்னா எதிர்கட்சியாக இருக்கிறவங்க உங்களை பக்கத்தில் உட்காந்து உங்கள் குரலை கேட்டவங்க, என்ன பிரச்சனைன்னு பேசினவங்க, இப்போ ஆளுங்கட்சியாக வந்து மறந்துடுறாங்களா? எல்லாருமே அப்படி தானா? எதிர்கட்சியாக இருக்கவங்க போராட்டத்தில் பங்கு பெறுறாங்க, ஆளுங்கட்சியான மறந்துட்டு அவங்களும் மக்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை எடுக்கிறாங்களா? இல்லை, ஆக்சுவலாக தூய்மை பணியாளர் நாங்கள் கோரிக்கை அறிவிச்சோம். டாஸ்மாக் எங்களோட பேசலை. தூய்மை பணியாளர் பேசின பிறகு அமைச்சர் வந்து மதிப்பிற்குரிய அமைச்சர் வந்து ஆதவ அர்ஜுனா அவர்கள் தொடர்பு கொண்டார். நீங்களோட பேசணும்னு சொன்னாங்க, நாங்கள் உங்களோட அரசை பேச்சுவார்த்தை நடத்துகிறேன்னு சொன்னாங்க. நாங்களும் போய் கமிஷனர் பார்த்துட்டு கோரிக்கையெல்லாம் கொடுத்துட்டு வந்தோம். இன்றைக்கி வரைக்கும் எந்த பதிலும் இல்லை. தூய்மை பணியாளருக்கு பெண்களுக்கு கழிப்பறை இல்லை சார். இது கால அவசியம் என்ன தேவைப்படுது ஆட்சிக்கு? கழிப்பறை கிடையாது. நாங்கள் எந்தெந்த வார்டில் எந்தெந்த மண்டலத்தில் கழிப்பறை இல்லைன்னு லிஸ்ட்டோடு கொடுத்துருக்கோம் கமிஷனருக்கு. 20ஆம் தேதி கொடுத்தோம், நீ நாள் தாண்டிடுச்சு. இன்னைக்கு வரைக்கும் அந்த டெம்பரவரி கழிப்பறை ஒரு 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா ஆகும். பெண்களுக்கு கழிப்பறை இல்லைன்றதை தவிர என்ன பெரிய இந்த உலகத்தில் சமூக நீதி தேவை? உடனே கழிப்பறை இல்லை சார் தூய்மை பணியாளருக்கு. அருந்ததியர், ஆதி திராவிடர், அனைத்து சாதி MBC BC ஏழை பெண்கள் வேலை செய்கிறாங்க, கழிப்பறை இல்லை. இதுக்கு என்ன கால அவகாசம் தேவைப்படும்? ஆட்சிக்கு வந்துச்சு, இன்னும் ஒரு 6 மாதம் பொறுத்துக்கும் சொல்ல முடியுமா? ரஜினி கமல் மாதிரி நான் கேட்குறோம். வெயிலில் இப்போ எல்னினோ பிரச்சனை, இயற்கை வந்து வெப்பம் ஜாஸ்தி, 3 தொழிலாளி இறந்து போயிருக்காங்க, ஃபோட்டோவோடு கொடுத்துருக்கோம். மண்டல 8ல் 3 தொழிலாளி இருந்திருக்காங்க. ஞானகுமார் தூய்மை பணியாளர், ஞானகுமார், மாலா, இன்னொரு ஆண் தொழிலாளி நான் கொடுத்துருக்கோம், லிஸ்ட்டு கொடுத்துருக்கோம். அந்த தொழிலாளிக்கு பெரிய யாரும் இழப்பீடு கொடுக்கல. நாங்கள் என்ன சொல்கிறோம், வெயில் நேரத்தில் 12 மணிக்கு அனுப்புங்க. 1 மணி கையெழுத்து போனால் 12 மணிக்கு நீங்கள் அனுப்புங்க. வெயில் தாங்க முடியலங்க. அவனுக்கு வந்து வார விடுமுறை கிடையாது, தேசிய விடுமுறை கிடையாது, பண்டிகை விடுமுறை கிடையாது, மகப்பேறு விடுப்பு கிடையாது. 7 மணிக்கு 7 1க்கு போனால் ஆப்சென்ட் போடுவோன்றாங்க. ஒரு கழிப்பறை கொடுக்கறது கூட வக்கில்லை.
7-1 போனால் ஆக்சிடென்ட் போகும், உன்னை வெளியே அனுப்பணும், வெளியே நிற்க வைக்கிறாங்க. என்ன உன்னால் ஒரு வாரத்தில் 365 நாளில் ஒரு நாள் கூட லீவ் கொடுக்க முடியல. யார் பணம்? மக்கள் வரி பணம் தானே. உங்களுக்கு கழிப்பறை கூட தரல. நான் கேட்டு வந்தேன் சார், அவர் சொன்னார், நாங்கள் பார்த்தோம், மரியாதை கொடுத்தாங்க, நாங்கள் மரியாதை கொடுத்தோம். இன்றைக்கி வரைக்கும் எந்த கோரிக்கை நிறைவேற்றலையே. இதுக்கு என்ன சார் டைம் தேவை? கழிப்பறை கட்டுறதுக்கு டைம் வேணுமா? உடை மாற்றம் அறைக்கு பெண்களுக்கு ஓய்வு அறைக்கு எதனா டைம் தேவைப்படுமா? யூனிஃபார்ம் வந்து அப்படியே இந்த கோட் மாதிரி இருக்குது, வெயிலில் போட்டுக்க முடியுமா? எப்படி இருக்கும் உடம்பு? நாங்கள் லைட்டான ஒரு கோட் கொடுங்கன்னு கேட்குறோம். வாரத்தில் ஒரு நாள் சம்பளத்தில் கூடிய விடுப்பு கொடுங்கன்னு கேட்குறோம். வரலையே, எதுவுமே செய்கிறதுக்கு ரெடி இல்லையே. ஈவன் அந்த கார்பரேஷனுக்குள்ளே எல்லா யூனியன் ஆஃபீஸும் இருக்குது. இன்றைக்கி வந்துருக்கூடிய ஆளுங்கட்சி தொழிற்சங்கம் இருக்குது. நாங்கள் 2500 பேர் வச்சு மெஜாரிட்டி வச்சுருக்க தொழிற்சங்கம் நாங்கள். எங்களுக்கு யூனியன் ஆஃபீஸ் தரமாட்டேன்றாங்க. எங்களுக்கு யூனியன் ஆஃபீஸ் இல்லை, எங்கள் சங்கக்கூடிய 4வது மட்டத்துலையும் 8வது மட்டத்துலையும் பிடுங்கி போடுறாங்க. இந்த ஆட்சி வந்த பிறகு, தாவேகா கவர்மெண்ட் வந்ததுக்கு தாவேகா கவர்மெண்ட் வந்த பிறகு எங்கள் கொடியை பிடுங்கி போட்டிருக்காங்க 4வது மட்டத்தையும் 8வது மட்டத்தையும். நாங்கள் என்ன கேட்குறோம்? நாங்கள் நியாயமான கோரிக்கை வைக்கிறோம். நீங்கள் செய்கிறேன்னு சொல்லுங்கள், செய்ய மாட்டேன்னு சொல்லுங்கள், உங்கள் கோரிக்கையை நிறைவேற்றணும்னு சொல்லுங்கள், டைம்னு சொல்லுங்கள், இல்லை எங்களோட பேசுங்க. நாங்கள் என்ன சொன்னால் பேசிட்டாவது இருங்க. நீங்கள் சங்க கோடியை பிடுங்கி போடுறது என்ன நியாயம்? நாங்கள் அதுக்கெல்லாம் தயங்குற ஆள் இல்லை. நீங்கள் வந்து ஊரே விமர்சனம் பண்ணாலும், இல்லை யார் துப்பாக்கி தூக்கின்னு வந்து மிரட்டினா நாங்கள்லாம் அதுக்கெல்லாம் அஞ்சுற ஆள் இல்லை. நாங்கள் போன தடவையும் நாங்கள் பயப்படலை, இந்த தடவையும் நாங்கள் பயப்பட மாட்டோம். நாங்கள் வந்து அதே இடத்துல மண்டலத்தை திருப்பி கொடியை நட்டுட்டு தான் வந்திருக்கோம். போராடி எங்கள் சங்க கொடியை தூக்கிட்டு போன அதிகாரிகள் அதே சங்க கொடியை எடுத்துன்னு வந்து கொடுக்க வச்சு நாங்கள் திருப்பி வச்சுட்டு தான் வந்திருக்கோம். நாங்கள் விட்டுட்டு போக மாட்டோம். நான் கேட்குறேன், அவனுக்கு ஒரு அடிப்பட்ட எதனா பாதுகாப்பு இருக்கா? பென்ஷன் இருக்கா? 20 வருஷம் வேலை செஞ்சுருக்காங்க, பணியந்திரம் இருக்கா? சரி, அரசு இப்போ தான் வந்திருக்கு, எனக்கு டைம் கூட கேட்குறாங்க. 20 வருஷம் பிரச்சனை. நீங்கள் 5 வருஷம் வேலை செஞ்சால் பணியந்திரம்னு தேர்தல் வாக்குறுதி காலம் H3 சொல்லுது. ஆசிரியர்கள், செவிலியர்கள் உட்பட அரசு துறையில் 5 ஆண்டுகள் அரசு துறையில் ஒப்பந்த முறையில் பணியிருந்தால் ஒரு பணியந்திரம் செய்யப்படுவார்கள். நாங்கள் அந்த கோரிக்கை கேட்குறோம். கடந்த ஆட்சியில் 10 வருஷம் சொன்னாங்கன்னு கேட்டுட்டு இருந்தோம். 19/1/2021 அன்றைக்கு முன்னாள் முதல்வர் அவர்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 10 வருஷம் வேலை செஞ்சவங்களாம் பணியந்திரப்படுத்தணும், அதை கேட்டோம். இப்பயும் கேட்டுட்டு தான் இருக்கோம். சரி, இதுக்கு லேட் ஆகுதுன்னு கூட ஒன்று சொல்றீங்க. மாஸ்க்கு, க்ளவுஸு, தொடப்பம், குப்பை தொட்டி கொடுக்க டைம் வேணுமா? எத்தனை வார்டில் மாஸ்க், க்ளவுஸ் இருக்குன்னு போய் பாருங்கள், ஒரு இன்ஸ்பெக்ட் பண்ணி பாருங்கள். இல்லை, நீங்கள் எவ்வளோதான் போராடுங்க, எங்களுக்கு நீங்கள் தேவையில்லை, எங்களுக்கு ஓட்டு போட ஆள் இருக்காங்க அப்படின்னு இருக்காங்களா? ஒரு பாயிண்ட் என்னன்னா, இப்போ வந்திருக்காங்க. ஏன்னா இப்போ வந்திருக்க ஆட்சியை வந்து ரீல்ஸ் மூலமாக வந்த ஆட்சி அப்படின்னு எதிர்க்கட்சி விமர்சிக்கிறாங்க. அதே மாதிரி பிரச்சாரத்துக்கு எல்லா தொகுதிகளுக்கும் போல, எல்லா ஊருக்கும் போல அவங்க வின் பண்ணிட்டாங்க. அதனால நம்ம எதுக்கு போய் போராடுறத உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும், நமக்கு ஆதரவு இருக்குது, மக்கள்கிட்ட ஆதரவு இருக்குது அப்படின்னு இருக்காங்களா? அந்த மனநிலையில் இருக்காங்களா? இல்லை, ஒரு பாயிண்ட் என்ன புரிஞ்சுன்னா, இது வந்து பெரும்பான்மை இளைஞர்கள், பெண்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆட்சி. ஒரு நல்லெண்ண அடிப்படையில், நம்பிக்கையின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆட்சி. நாங்கள் இப்படி தான் பார்க்குறோம். நாங்கள் வந்து இதை வந்து தற்குறி ஆட்சி, ரீல்ஸ் ஆட்சிலாம் நாங்கள் பார்க்கல. நாங்கள் பகிரங்கமாக சொல்கிறோம், எங்களுக்கு அதில் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. என்னென்னா, நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய வாக்குறுதிகள்லாம், இப்போ 2500 ரூபா பெண்களுக்கு உரிமை தொகை தருவோம், ஆட்சிக்கு வந்து அடுத்த நிமிஷத்துலேருந்து அனைத்து பேருந்துகள்லையும் கட்டணம் இல்லாமல் செல்லலாம். அப்புறம் வந்து நான் வந்து மாமன் சீரா அண்ணன் சீர், ஒரு தாய் மாமன் சீர், 1 சவரன் நகை கல்யாணத்து வரை கொடுப்போம், குழந்தை பிறந்தா மோதிரம் கொடுப்போம், 6 சிலிண்டர், ஈரான் அமெரிக்கா போருக்கு தெரிஞ்ச பிறகும் 6 சிலிண்டர் கொடுப்போம். நீங்கள் கொடுத்த வாக்கு ஊழலை ஒழிப்போம், எந்த துறையிலையும் ஊழல் இல்லாமல் பார்த்துக்கணும். இது பெண்கள் மத்தியிலும், இளைஞர்கள் மத்தியிலும், மாணவர் மத்தியிலும் பரவலாக எடுபட்டக்கூடிய விஷயம். அது குறிப்பாக பெண் குழந்தைகள் மீது நடத்தப்படக்கூடிய பாலியல் துன்புறுத்தல்கள், பாலியல் வன்கொடுமை. இதுக்கு நான் முடிவு கட்டுவேன். இது நான் வந்தால் நடக்க விட மாட்டேன். அவங்க எந்த நேரத்தில் போகிறாங்க, எப்படி வராங்க, எதுனால இல்லை, அரசாங்க பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன விஷயங்கள் எல்லாமே பெருமளவுக்கு எடுபட்டுருக்கு. இப்போ 1 வருஷத்துக்கு எனக்கு 6 சிலிண்டர் ஏழை மக்களுக்கு கட்டணம் இல்லாமல் கொடுத்தா நான் காசு கொடுத்தே வாங்க தேவையில்ல. எவ்வளோ பேர் தங்கமே தொட முடியல, 1,20,000 ரூபாய் தங்கம் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. இப்போ என்னன்னா, அவங்க இல்லாத இடத்துல இருக்காங்க. இதெல்லாம் தெரிஞ்சு தான் நீங்கள் வாக்குறுதி கொடுக்குறீங்க. விஷயம் என்னென்னா, ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு எல்லாம் சொன்னீங்க. இப்போ ஆட்சிக்கு வந்த பேர் நீங்கள் ஆட்சியாளராக உட்காந்துருக்கீங்க. இல்லை, இவங்களும் திமுக அதிமுக போல தான் இருக்காங்களா? இல்லை, இப்போ நீங்கள் இந்த 1 மாதம் ஆட்சி கணக்கிட்டிங்கன்னா என்ன தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றிருக்காங்க? எங்களோட கேள்வி ஒன்று தான். பயிர்க்கடன் தள்ளுபடி, நீங்கள் சொன்னது ஒன்று, முழுமையாக தள்ளுபடி, நீங்கள் சொன்னது ஒன்று, நடந்தது ஒன்று. ரொம்ப குறிப்பாக பயிர்க்கடன் தள்ளுபடியில் பெரிய யாருக்கும் விவசாயிகளுக்கு பிரோஜனம் இல்லை. 5,000 10,000 தள்ளுபடி ஆனால் பெரிய விஷயம். அந்த தள்ளுபடி மாற்றிட்டீங்க. யூனிட் மின்சாரம் எவ்வளோ சொன்னீங்க? 200 எவ்வளோ பயன்படுத்தினீங்க? 500 யூனிட்.
அப்போ ஆட்டோமேட்டிக்காக அது 100 யூனிட் தான் போயிட்டுருக்கு. அதுலேயும் முழுமையாக இல்லை. எனக்கு தெரிஞ்சு அவரோட மதிப்புக்குரிய முதல்வருடைய பிறந்தநாள் வரப்போது அன்றைக்கி பஸ் விஷயம் மட்டும் அறிவிக்கலாம், அறிவிக்காட்டியும் போகலாம். நீங்கள் இப்போ ஒன்று இருக்குல்ல, இப்போ இந்த 2500 கொடுக்கல, இதெல்லாம் அரியஸோடு கொடுக்க போகிறீங்களா? ஏதாவது நீங்கள் சொல்லணுமா இல்லையா? நீங்கள் ஊடகத்தை சந்தித்து எனக்கு டைம் வேணும், எங்களுக்கு டைம் வேணும். ஏன் சார் நீங்கள் சொன்ன உடனே வாக்குறுதினா நிறைவேற்ற 1 மாதம் ஆயிடுச்சே சார், உங்கள் நம்பிக்கை வச்சு ஓட்டு போட்டு நீங்கள் என்ன பண்ணணும்? சிலிண்டர் கொடுப்பேன், இல்லை கொடுக்க மாட்டேன், இல்லை தங்கம் கொடுப்பேன், கொடுக்க மாட்டேன், மோதிரம் கொடுப்பேன், கொடுக்க மாட்டேன், இல்லை 2500 கொடு. நீங்கள் அப்படி தேர்தலுக்கு முன்னாடி எதுவுமே சொல்லலை, நீங்கள் எதுவுமே சொல்லலைல்ல. இப்போ அதை வச்சு தாவேக தரப்புல என்ன குறிப்பிடுறாங்கன்னா, திமுக ஆட்சி பொறுப்பேற்றோம்னா அவங்க பல திட்டங்கள் வந்து 3ஆம் ஆண்டு 4ஆம் ஆண்டு தான் செயல்படுத்தினாங்க. எங்களுக்கு எப்படி 1 மாதம் கூட 1 மாதம் 2 மாதம் தான் ஆயிருக்கு, அதுக்குள்ளே எப்படி எல்லா திட்டங்களும் நிறைவேற்றுறது அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் திமுக அதிமுக இல்லையே, நாங்கள் கேட்குறது என்ன, நீங்கள் திமுக அதிமுக இல்லைல்ல, நீங்கள் தாவேக தானே. நீங்கள் சொன்னதில் வந்து நாங்கள் வந்து டிஎம்கே மாதிரி நாங்கள் 3 வருஷம் கழிச்சு செய்ய போகிறோன்னு எங்கன்னா சொன்னீங்களா? பெட்ரோல் டீசல் சிலிண்டர் தட்டுப்பாடு இருந்துச்சுன்னா நம்ம முதல்வர், இப்போ இருக்கிற முதல்வர் என்ன சொன்னார், ஏன் டெல்லிக்கு போய்ட்டு வரக்கூடாது? அப்புறம் கோயம்புத்தூரில் ஒரு பெண் பாதிக்கப்பட்டவங்க என்ன சொன்னாங்க, அவங்க நைட் டைமில் இருந்தால் என்ன, நீங்கள் பாதுகாப்பு கொடுக்கணும், பெண்கள் பெண்கள் உங்கள் வீட்டில் நடந்தால் அப்படி விட்ருவீங்களான்னு கேட்டார். நான் கேட்குறேன், இது எல்லாமே நீங்கள் சொன்னது தானே, நீங்கள் பல்வேறு விஷயங்களை சொல்லியிருக்கீங்கள, நீங்கள் சொன்ன விஷயங்களை கேட்பதற்கு இதுதான் விளக்கமா? அப்போ திமுக பண்ணதான் நீங்கள் பண்ணுவீங்கன்னா திமுக ஆட்சியை இருந்துட்டு போயிடலான்ற மனநிலை வராதா? உங்கள் மீது அதீத எதிர்பார்ப்பும் நம்பிக்கையும் இளைஞர்கள் மாணவர் பெண்கள் வைத்திருக்கும் போது அதே நம்பிக்கையோடு தானே உங்களை கேள்வியும் கேட்போம். ஏன் சார் எங்களை சீக்கிரமாக செய்ய மாட்டீங்களா, பசிக்குது, சம்பளம் மத்தலை, தொழிற்சங்க உரிமை இல்லை, நீங்கள் இதெல்லாம் நிறைவேற்றி. இப்போ எத்தனை குடும்பம் எத்தனை கல்யாணம் ஆயிருக்கு? எங்கே அந்த 1 சவரன் நகை, எத்தனை குழந்தை பிறந்திருக்கு இந்த 1 மாதத்துக்குள்ளே? மோதிரம் என்ன? நீங்கள் எதாவது சொல்லணும்ல வெளியே வந்து, இல்லை என்னால் செய்ய முடியல, ரொம்ப கஜானா பிரச்சனையாக இருக்குது, காசு இல்லை, நான் இந்த வாக்குறுதிலாம் இப்போதைக்கு நிறைவேற்ற முடியல. இல்லையா, நான் 4ஆம் வருஷம் 3ஆம் வருஷம் சொல்கிறேன். இல்லையா, நான் வந்து மாநகராட்சி உள்ளாட்சி தேர்தல் வரும்போது எதாவது கொடுக்குறேன், இல்லை பார்லிமெண்ட் தேர்தலுக்கு முன்னாடி எதாவது கொடுக்குறேன், இல்லை அடுத்த சட்டமன்ற தேர்தல் வரதுக்கு முன்னாடி எதாவது அறிவிக்கிறேன், என்னால் முடியல, இல்லை பொங்கலில் கொடுக்குறேன், எதாவது நீங்கள் சொல்லணுமா சொல்லையா? நான் என்ன கேட்குறேன்னா, இன்னைக்கு வரைக்கும் முதல்வர் ஏன் ஊடகத்தினரை சந்திப்பது இல்லை? முதல்வர் அவர் சந்திக்க தேவையில்லைன்றாங்க தாவேக தரப்புல இருந்து. இது ஜனநாயக சந்திக்கணுன்றாங்க. இது ஜனநாயக நாட்டில் பிரதமர் மோடி சந்திக்கிறாரா? அதான். அப்போ நீங்கள் அவங்க ஸ்டைலா? சரி, அப்போ நீங்கள் ஒன்று சொல்லிடுறீங்களா, மோடி சந்திக்க மாட்டேன் நானும் சந்திக்க மாட்டேன்னு சொல்லிடுறீங்களா? ரெடியாக இருக்கீங்களா? தாவேக தரப்புலேருந்து அப்படி சொல்லிட்டு போங்க. நாங்கள் வந்து பகிரங்கமாக சொல்கிறோம், உழைப்புரிமையை வந்து மதவாத அரசியலை ஏற்றுக்காது. நாங்கள் இடதுசாரி சித்தாந்தம், அம்பேத்கரி சித்தாந்தத்தை உயர்த்தி பிடிக்கிறவங்க, பெரியார் கொள்கையும் உயர்த்தி பிடிக்கிறவங்க. நாங்கள் ஒரு மார்க்சிஸ்டுகள், இடதுசாரிகள். நாங்கள் வந்து மதவெறி அரசியல் நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக எதிர்ப்போம், ஆர்எஸ்எஸ் எதிர்ப்போம், தொழிற்சங்கம் நடத்தினாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. நீங்கள் சொல்கிறீங்களா, ரெடியாக இருக்கீங்களா? நாங்கள் வந்து மோடி கொடுக்க மாட்டார் பேட்டி, அதனால் நானும் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? நீங்கள் ஒரு ஜனநாயகவாதியாக சமூக நீதி அரசு நடத்தும் போது நாங்கள் கேட்போம்னா தேர்தல் வாக்குறுதி சம்பந்தமாகும், நீங்கள் வந்து ப்ரெஸ் அட்ரஸ் பண்ணி பேசணும். இது ஜனங்களுக்காக. அவர் எப்போ பேசுவார், ஏது பேசுவார் அவர் முடிவு பண்ணிப்பார். நாங்கள் செய்வோம், நாங்கள் நினச்சாதான் பேசுவோம், பேச மாட்டோம், எல்லாமே அவர் தெரியும் முடிவு பண்ணிங்கன்னா என்ன டைப் ஆஃப் ரூட்டில் இது போகுது? மன்னராட்சியா இல்லை மோடி ஆட்சியா? நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? நாங்கள் மோடி ஆட்சின்னு சொல்லலை, நாங்கள் பிஜேபி ஆட்சி தான் நீங்கள் பண்ணுறீங்க நாங்கள் சொல்லலை. நீங்கள் சமூக நீதி ஆட்சின்னு தான் சொல்கிறீங்க. சமூக நீதி ஆட்சிக்கு உண்டான பொருள் என்னன்னா ஜனநாயகம். ஜனநாயகம் சரியா? ஜனநாயகம் இருக்கணும், அது படமாக இருக்கணும், எங்கே இருந்தாலும் ஜனநாயகம் இருக்கணும். அப்போ நீங்கள் ஜனநாயகத்தின்படி பத்திரிகையாளர்களை கூப்பிட்டு சந்தித்து விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கா இல்லையா? அப்போ நீங்கள் இல்லை, ஓகே எல்லாரும் நம்ம சொன்னால் நம்பிடுவாங்க, நம்ம 108 சீட்டு கொடுத்து உட்கார வச்சுட்டாங்க, ஸோ நாம் நினைக்கிறதெல்லாம் செஞ்சு பார்க்கலாம். இது என்ன மாதிரி விஷயத்தோடு நோக்கி நகரம் நீங்கள் கொஞ்சம் யோசிப்பாங்க. சார், இப்போ குறிப்பாக தாவேக்கு அதிகமாக வாக்களித்தவங்க வந்து சென்னையை சுற்றி இருக்கிற மக்கள் தான். குறிப்பாக தூய்மை பணியாளர்கள் அதிகமாக வாக்கு செலுத்தியிருக்காங்க தாவேக்காக்கு. ஒருவேளை நம்பி ஏமாந்துட்டோமோ? இல்லை, நீங்கள் ஒரு பாயிண்ட் என்னென்னா, இன்னும் காலம் முடியல, அவங்க 1 மாதம் வந்திருக்காங்க. நீங்கள் வந்து இவ்வளோ பேரோட நம்பிக்கையை நாங்கள் வந்து சிறுமைப்படுத்த விரும்பலை. நாங்கள் பொதுவாக நிதானத்தோடு இருக்கோம், சிறுமைப்படுத்த விரும்பலை. ஆனால் உங்கள் ஒவ்வொரு பக்கம் நாங்கள் பார்த்துட்ருக்கோம். நீங்கள் நேற்று கூட ஆளுநர் உரையில் பார்த்தீங்கன்னா தொழில்துறை வளர்ச்சி பற்றி பேசுகிறாங்க. நம்ம தமிழ்நாடு அரசும் எத்தனை கோடி வந்து நாங்கள் பொருளாதாரத்தை உயர்த்த போகிறோம், தொழில்துறைக்கு ஒரு தனியாக ஒரு ஆணையம் அமைக்க போகிறோம், முதலீட்டுக்கு, இதெல்லாம் சொல்கிறாங்க. நாங்கள் என்ன சொன்னால், தொழிலாளி வளர்ச்சி பற்றி எதனா ஆணையம் அமைக்க போகிறீங்களா? இப்போது 4 சட்டம் 44 சட்டம் 4 சட்ட தொகுப்பாக வரப்போகுது, இதுக்கு நான் வந்து போட மாட்டேன்னு சொல்லி நீங்கள் தீர்மானம் ஏற்ற போகிறீங்களா?
தமிழ்நாட்டில் தொழிற்சங்க உரிமை பாதுகாக்கப்படும், தொழிலாளருக்கு குறைந்தபட்ச சம்பளம் நிர்ணயிக்கப்படும், பன்னாட்டு நிறுவனங்களில் தொழிற்சங்க உரிமை என்பது நிச்சயமாக இருக்கும், குறைந்தபட்ச சம்பளம் இவ்வளோ இருக்கும் அப்படின்றத பற்றி ஏதாவது ஆணை அமைக்க போகிறீங்களா, பேச போகிறீங்களா? இதான் நாங்கள் கேட்குறோம். நீங்கள் ஏதாவது ஒன்று சொல்கிறீங்கன்னா நாங்கள் பதிலுக்கு இந்த கேள்வியெல்லாம் நாங்கள் கேட்குறோம். இதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணவும் ரெடியாக இருக்கணும்ல. மின்வாரியத்தில் கூட இப்போ அதிகமான கான்ட்ராக்ட் லேபர் எடுக்கிறாங்க. இது என்ன சார் போக்கு காட்டுது? ஏன்னா அதிகமாக வந்து நம்ம டைரெக்டாக ரெக்ரூட் பண்ணாமல் கான்ட்ராக்ட் லேபர் மூலமாக வச்சுக்கிறது என்னது, எதை உணர்த்துது? இல்லை, முதல்ல இது கிட்டத்தட்ட 1,40,000 ஊழியர் இருக்காங்கன்னா 70,000 ஊழியர் வந்து ஷார்ட்டேஜ் இருக்குது. மின்சாரம் வந்து உற்பத்தி செய்யக்கூடிய இல்லை பராமரிக்கக்கூடிய பணிகளில் ஈடுபடுறவங்களுடைய 70,000 பேர் வேகன்சி இருக்குது. முதல்ல ஒப்பந்த முறைன்றது தப்பு. எந்த துறையில் இருந்தாலும் சார் அது கொத்தடிமை முறை சார். எங்களை பொறுத்த வரைக்கும் ஒப்பந்த முறை கொத்தடிமை முறை. ஒரு ஆளை ஒரு வாரத்துக்கு வேலை கேட்கலாம், ஒரு மாதத்துக்கு வேலை கேட்கலாம், இதுதான் டெம்பரவரி. நீ 15-20 வருஷம் வேலை கேட்கறது பேர் என்ன முறை? கொத்தடிமை முறை சார். இதை விட அடிமை முறைன்றது வேறு எதுவுமே கிடையாது. நீ ட்ரெயினி, கான்ட்ராக்ட், அப்ரண்டிஸ், என்ன வேர்டில் எத்தனை வந்தாலும் கேஷுவல் எல்லாமே கொத்தடிமை சிஸ்டம் தான். அப்போது நீங்கள் மின்சார துறையில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா ஊழியர்கள் பற்றாக்குறை. அந்த ஊழியர்களுடைய பற்றாக்குறையை நீ நிரப்பி அவர்களை சரியாக வேலை பார்க்க வச்சிங்கன்னா அந்த பிரச்சனை வராது, மின்வெட்டு பிரச்சனையே வராது. அதற்கு பதிலாக யாரோ ஃபீஸ் ஃபீஸ் கட்டப்படுங்க, எதிர்கட்சிகள் ஃபீஸ் கட்டப்படுங்க, பிடிங்கிட்டு போயிடுறாங்க, அதிகாரிகள் ஒத்துழைப்பு தேவை, அதெல்லாம் இல்லை. நீங்கள் ஊழியர் பற்றாக்குறையை நிரப்புங்க, நிச்சயமாக அந்த பிரச்சனை வரும். அதுவும் அவங்க நிரந்தர தொழிலாளியாக வைங்க. மின்சாரத்துறை சேர்ந்தோம். நாங்கள் ஒன்று சொல்கிறோம், டாஸ்மாக் ஊழியர் தூய்மை பணியாக மட்டும் நிரந்தரப்படுத்தணும் எங்கள் கோரிக்கையே கிடையாது. நாங்கள் அப்படி சொன்னால் சுயநலம். நாங்கள் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், செவிலியர்கள், பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்கள், போக்குவரத்து துறை, மின்சாரத்துறை, இருக்கக்கூடிய அத்தனை துறை, எல்லா துறையிலும் உழைக்கிற ஜனம் இருக்கான். எல்லா துறையிலும் பள்ளியில் வேலை செய்கிறவங்க, தூய்மை காவலர், பம்ப் ஆப்ரேட்டர்ஸு, என்னென்ன எலக்ட்ரீஷியன், ஃபிட்டர், என்னென்ன கேட்டகரிலாம் இருக்கும் எல்லாரையுமே பணி நிரந்தரப்படுத்துறதுக்கு உண்டான சட்டம் 2 வருஷங்களில் 450 நாள் வேலை செஞ்சால் பணி நிரந்தரம். நம்ம முதல்வர் கோரிக்கைப்படி, வாக்குறுதியின்படி, H3 படி 5 வருடம். அட்லீஸ்ட் அந்த 5 வருஷ கோரிக்கையாவது நீங்கள் நிறைவேற்றுவீங்களா? நாங்கள் ஒரே கேள்வி. 5 வருஷ கோரிக்கை நிறைவேற்றுற வரைக்கும் நான் இந்த குறைந்த சம்பளத்துலையும் அடிப்படை கழிப்பறை கூட உரிமைகள் இல்லாமல் நாங்கள் வாழணுமா? தமிழ்நாட்டில் 761 ரூபா சம்பளம் அரசாணையின் 62 படி மாநகராட்சியில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளி 23,000 31 நாள் வேலை செஞ்சால் கிடைக்கும், லீவே இல்லாமல். ஆவடி தாம்பரம் மாநகராட்சியில் 12,000 ரூபா சம்பளம். தமிழ்நாடு முழுக்க எல்லா மாநகராட்சியிலுமே 300 ரூபா 350 ரூபா திருட்டு நடக்குது, உழைப்பு திருட்டு. ஒரு நாளைக்கு இப்போ நீங்கள் வந்து ஊராட்சியில் பார்த்தீங்கன்னா 12,000 ரூபா சம்பளம், 5,000 ரூபா கொடுக்குறாங்க. பாக்கி எங்கே போகுது? நகராட்சி, பேரூராட்சி, மாநகராட்சி. அப்போ நீங்கள் ஒன்று பண்ணுவீங்க, சென்ற ஆட்சியில் நடக்கிறது தப்பு பண்ணிட்டாங்க, நாங்கள் என்ன கேட்குற, சென்ற ஆட்சி நடந்த தப்பு, உறுதியாக இருப்போம், எங்களுக்கு நோ டவுட், இந்த உழைப்பு சுரண்டல் நடந்ததுலாம் தப்பு, பகிரங்கமாக நாங்கள் சொல்கிறோம். திமுக ஆட்சியிலும் அதிமுக ஆட்சியிலும் நடந்தது தவறு தான், சரிப்படுத்துவதற்குத்தானே நீங்கள் வந்தீர்கள். நீங்கள் அவங்கள மட்டும் ப்ளேம் மட்டும் நீங்கள் காணாமல் போகிறீங்களா? ஓகே, எனக்கு பிரச்சனை இல்லை, அவன் போட்ட நான் பாட்டு போகிறேன், அப்படி பண்ண போகிறீங்களா? இல்லை அவங்க பண்ண தப்பு, நான் சரி பண்ணுறேன்ப்பா. உழைக்கிறவன் மேலே வரணும்பா, குப்பை அல்றவன்ப்பா, மாஸ்க் க்ளவுஸ் இல்லாமல் பாட்டிலோடைய ரத்தத்துலையும் டைப்பர்லையும் கழிவுகள்லையும் சிறுநீர்லையும் கை வைக்கிறவன், எதுவுமே க்ளவுஸ் இல்லாமல் அவன் மேலே வரணும்ப்பா. நான் உரிய சம்பளத்தை கொடுத்துறேன்ப்பா, 12,000 ரூபா ஊராட்சி சம்பளம் கொடுத்துறேன், தூய்மை காவலர் சம்பளம் கொடுத்துட்றேன், மாநகராட்சி, பேரூராட்சி எல்லாத்தையும் நாங்கள், நகராட்சி எல்லாத்தையும் நான் சம்பளத்தை கொடுத்துறேன், ரெடியாகுங்க. இதை கேட்டால் என்ன தப்பு இருக்குது? கேட்டால் நீ எதிர்கட்சி ஆள், டிஎம்கே ஆள், பொட்டி வாங்கிட்டீங்க. தொழிலாளிக்கு சம்பளம் வரை கேட்டால் நீ பொட்டி வாங்கிட்டே எதிர்கட்சி ஆள், இந்த அந்த என்ன விமர்சனம்? இந்த விமர்சனத்தை எப்படி சார் பார்க்குறீங்க? ஆளுங்கட்சியாக திமுக இருக்கிறப்ப எதிர்கட்சின்னு உங்களை விமர்சிச்சாங்க, அதிமுக தாவேகா சைடு இருக்குன்னு, இப்போ தாவேகா ஆட்சிக்கு வந்தாலும் திமுக ஆளுங்க அப்படி விமர்சிக்கிறாங்க, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? ஒருத்தரை வந்து மரியாதை குறைவாக பேச வைக்கணும், ஒருத்தன் கேள்வியே கேட்கக்கூடாது. ஒரு பாயிண்ட் என்னென்னா, நீ ஜனநாயகம் ஒன்று இருக்குது சார். ஜனநாயகம்னா என்ன தெரியுமா? எதிர்கட்சிகள் இருக்கணும், எதிர்த்து கேள்வி கேட்குறவங்க இருக்கணும், உரிமைக்காக கேள்வி கேட்குறவங்க இருக்கணும். இதுதான் ஜனநாயக ஆட்சி. ஒரு ஜனநாயக ஆட்சியில் கருத்துரிமையை பறிக்காமல், அரசியலமைப்பு சட்டம் சரத்து 19 கருத்துரிமையின்படி நியாயமாக ஊறுதலை பட்சமாக ஒருமையில் திட்டக்கூடாது, அவதூறாக பேசக்கூடாது, தனிப்பட்ட முறையில் அவர் வாழ்க்கையை பற்றி பேசக்கூடாது. இதெல்லாம் கரெக்டு. இந்த கோட்பாடுகளுக்கு உட்பட்டு எதெல்லாம் சட்டப்படியான கோரிக்கையிலோ உழைக்கும் மக்கள் கோரிக்கையிலோ முன்வைக்கணும். நீங்கள் அதுக்கு வெர்ச்சுவல் வாரியர்ஸ் வச்சுருக்கீங்க, மெய் நிகர் போராளிகள். இவங்கெல்லாம் என்ன கதைன்னா, ஒரு 100 கண்டென்ட் வச்சுருக்காங்க. ஒருத்தர் கவர்மெண்ட் பற்றி போட்டவொன்னா அந்த குரூப்புக்கு போகுது, இவர் அட்டாக் பண்ணு,
அட்டாக் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு என்னென்னா, இவர் டிஎம்கே ஆள் காசு வாங்கிட்டாரு, இவங்க தொழிலே இதுதான், இவங்கெல்லாம் ஏமாத்துறவங்க, வியாபாரிங்க, இவங்க 10 ரூபாயில் சம்பாதிக்கிறாங்க, மற்ற எல்லா விஷயம் நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அப்போ அது உள்ள போய் யாரும் பார்க்க மாட்டான்ல சார். ஒரு விஷயம் இருக்கு சார், கண்மூடித்தனமான ஒரு நம்பிக்கை இருப்பதுன்னு பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்டது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்வர் வந்து பெரியாரையும் அம்பேத்கரையும் முன்னிறுத்துறாரு. பெரியார் பகுத்தறிவுக்கு உண்டானவர், கடவுள் மறுப்பாளர். நான் கடவுள் விரும்புறது அவர் இஷ்டம், அதை நாங்களுக்குள்ளே போல. ஆனால் பகுத்தறிவுனா என்ன? ஒரு விஷயம் ஒரு பிரச்சனை வரும்போது பகுத்தறிவோடு அது ஆராயுது. நீங்கள் உங்களுக்கு ஆட்சிக்கு முன்னாடி பிரச்சனை வரும்போது பெண்களுக்கு பாதுகாப்பாக அரசுன்றீங்க, அது முடிச்சு உங்கள் ஆட்சியில் பிரச்சனை வரும்போது தனி மனித ஒழுக்கன்றீங்க, வீட்டில் இருக்க பெட்ரோல் பாதுகாப்பாக நடத்தணுன்றீங்க, போதையினால் தான் நடக்குதுன்றீங்க. அரசாங்கம் இந்த மாதிரி பாதுகாக்க முடியல, நாங்கள் பொறுப்பேற்றுக்கிறோம், அதை சரி பண்ணியிருக்கணும், சரியானவங்களும் சரியான தண்டனை வாங்கி தருவோம், இந்த நோக்கி போனோம். திரும்ப மக்களிடமே நீங்கள் பொறுப்பை ஒப்படைக்கிறீங்க. பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லுவேன், நீ ஒழுக்கமாக இல்லை சொல்லுவேன், நீ குடிக்கிறனால சொல்லுவேன். இப்போ குடிச்சதுனால தான் மொத்த எல்லா துன்புறுத்தலும் நடந்திருக்கா? இப்போ பாலியல் துன்புறுத்தல் நடந்தது எல்லாமே குடிச்சிட்டு தான் பண்ணுறாங்கன்னு ஏதாவது இருக்கா? அடிப்படை என்ன? ஆரம்ப கல்வியிலிருந்தே ஆண் பெண் சமத்துவத்தை போதிப்பது, குற்றம் சுமத்தப்பட்டவர்களுக்கு குற்றவாளி என்பதை நிரூபிப்பதற்கு விரைவாக நீதிமன்றத்தை தீர்ப்பை பெற்றுக் கொடுப்பது. அப்போ நீங்கள் ஒன்று சொல்லணும், பெண்ணை குத்தம் சொல்லி பேசாத, அந்த பேரண்ட்ஸை குத்தம் சொல்லி பேசாத. கோயம்புத்தூரில் ஒரு இன்சிடென்ட்னா அம்மா குடிச்சாங்களா இல்லையான்னு கேள்விக்குள்ளே போயிடுச்சு. ஏன்டா அந்த குழந்தைய கொண்டன்னு போல. கோயம்பேட்டில் அந்த பொண்ணா மது கலாச்சாரம் தான் காரணம் நம்ம முதல்வர் சொல்கிறாரு. அப்போ மது குடிச்சா யார் வேணால் ஏற்றி இறக்கி சாவடிக்கலாமா? அது இல்லை பாயிண்ட்டு. பெண்கள் மீது வன்முறையில் ஈடுபடக்கூடாது என்பதை சொல்லிக் கொடுக்க வேண்டும். யார்கிட்ட சொல்லணும்? முதல்வர் இடத்துலேருந்து பேசணும், அமைச்சர் இடத்துலேருந்து பொறுப்பாக பேசணும். ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னா, நீ உள்ள அரசு சேர்த்து கேள்வி கேட்டால் நான் உடனே திட்டுவோம், கண்ணை முடியும் திட்டுவோம், கண்ணா என்ன திட்டுவோம், உன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் மற்றவங்களாம் சேர்த்தே திட்டுவோம். ஏன்னா நீ முன்னாடி வந்து எங்களை எதிர்க்கே கூடாது. முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, எங்களை யாரும் கேள்வி கேட்கவே கூடாது. கேள்வி கேட்டால் உங்களை சின்னாபின்னப்படுத்தி ஒரு 700 800 1000 மெசேஜ் 2000 மெசேஜ் 3000 மெசேஜ் போட்டு கண்ணா அப்படின்னான்னு உங்களை திட்டி உடனே அவங்க துண்டை போட்டுக்கிறாங்க, இது பண்ணுறாங்க. எல்லா இடத்துலையும் இவர் வந்து மோசமான ஆள், இவங்க ஆள், அவங்க ஆள், இவங்க. நினைக்கிறேன் நாங்கள் பேசல ஏதாவது ஒரு இடத்துலையாவது முதல்வரையோ இல்லை அமைச்சர்லையோ அவமரியாதையாக பேசுகிறோமா, ஒருமையில் பேசுகிறோம், தப்பாக பேசுகிறோமா? சார், நாங்கள் அம்பேத்கர் கருத்தியில் வச்சுருக்கோம். ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அரசு நடத்தும், நாங்கள் கேள்வி கேட்குறோம். எல்லாமே இருக்கக்கூடிய எம்பிசி பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மை நலனுக்கு நாங்கள் நிற்கிறோம். நாங்கள் கேள்வி கேட்குறோம். ஆட்சிக்கு முன்னாடி நாங்கள் கேட்குறதுல அப்போ சரியாக இருந்ததா? நீங்கள் கட்சி துவங்கி 2 வருஷம் எதிர்கட்சியாக இருக்கும்போது நான் கேட்குறேன் நல்லா இருந்துச்சா? இப்போ நீங்கள் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது நான் கேட்கும் போது பிடிக்கலையா? என்ன பிரச்சனை? இப்போ நீங்கள் சரி இந்த விமர்சனம்லாம் பார்த்து நாங்கள் தளர்ந்துருவோமா? நாங்கள் வந்து டாஸ்மாகில் ஏன் 10 ரூபா அது ஒழிக்கணும், கடையெல்லாம் ஒன்றும் சம்பளம் வேணும்னு கேட்குறோம். தூய்மை பணி மாஸ்க் க்ளவுஸ் கொடு, அட்லீஸ்ட் கழிப்பறையை கட்டி கொடுன்னு கேட்குறோம். நீங்கள் எங்களை கண்ணா அப்படின்னான்னு திட்டுறீங்க. இவனெல்லாம் உடவே கூட ஜெயிலில் பிடிச்சி போடுன்றீங்க. என்ன வேணால் பண்ணுன்னு சொல்கிறீங்க. குடும்பத்தில் நாங்களாம் இதெல்லாம் பார்த்து பின்னாடி போயிடுவோமா? அம்பேத்கர் கொள்கையை வச்சுருக்கிறவங்க பகத்சிங் அம்பேத்கர் வாரிசுனாங்க. நாங்களாம் யாருக்கும் பயப்படவும் மாட்டோம். சிறைச்சாலையாக இருக்கட்டும், தூக்கு மேடையாக இருக்கட்டும், நாங்கள் எதுக்கு ரெடியாக இருப்போம். நாங்கள் போன ஆட்சியில் சொன்னோம், நீ துப்பாக்கி தூக்கிட்டு வந்தாலும் பீரங்கி தூக்கிட்டா இங்கே தான் உட்காரோம், எழுந்து போக மாட்டோம். அந்த பரம்பரை சேர்ந்தவன் நாங்கள். இப்பயும் நாங்கள் இங்கே தான் இருக்கோம். ஒரு விஷயம் என்னென்னா, நாங்கள் நியாயமாக எங்களை கன்சிடர் பண்ணணும்னு கேட்குறோம். எங்களுக்கு வந்து முதல்வர் மேலே தனிப்பட்ட வெறுப்போ தாவேக்கா மேலே கார்பரேஷன்லாம் கிடையாது. கவர்மெண்ட்டில் நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் யார் வந்தாலும். நாங்கள் வந்து ஆட்சி வருவதற்கு முன்பே, தேர்தலுக்கு முன்பே மே 20 மாநாடுன்னு அறிவிச்சிட்டோம். தூய்மை பணி யார் வருவாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. நாங்கள் தேர்தலுக்கு முன்னாடி அறிவிச்சிட்டோம். ஏப்ரல் மாதத்துலேயே நாங்கள் 10 தேதியில் அறிவிச்சிட்டோம் மே 20 மாநாடுன்னு. நாங்கள் எடப்பாடி பீரியட்லையும் போராடினோம், அவர் ஸ்டாலின் அவர்கள் பீரியட்லையும் போராடினோம், விஜய் வந்திருக்கார், விஜய் பீரியட்லையும். யார் சார் கேள்வி கேட்பா? தூய்மை பணியாளர், டாஸ்மாக், அரசு, ஆசிரியர், செவிலியர், போக்குவரத்து, மின்சாரத்துறை அத்தனைக்கும் யார் சார் கேட்பா? தொழிற்சங்கம் நடத்துகிறவங்களே நாங்கள் கேட்கும்போது யார் கேட்பாங்க இவங்களை? நீங்கள் சொல்லுங்கள். நீ பணியந்திர தேர்தல் வாக்குறுதி படி கேட்குறது அநியாயம், பகிரங்கமாக வெளியே சொல்லுங்கள். இல்லையா, நான் செஞ்சு கொடுத்துறேன், ஒரு 6 மாதம் ஆகுயா, எல்லா வாக்குறுதியும் நிறைவேற்றி கொடுத்துறியா, நீ கொஞ்சம் வெயிட் பண்ணிங்க, நான் கண்டிப்பாக முடிச்சுறேன் சொல்லுங்கள். முதல்வர் அவர் பத்திரிகையாளர் ஊடகத்தினை சந்தித்து நேரடியாக பேச வேண்டும். நீங்கள் ஒரு சேஃபான ஜோனை ஒன்று உருவாக்கி, நான் ஒரு பெரிய மேடை போட்டுக்கிறேன், நான் சொல்கிறேன், முதல்வர் பேசிட்டு அந்த இஷ்யூலாம் சால்வ் ஆயிருமா? திருப்பி கேட்கறதுக்கு எல்லாருக்கும் வசதியாக இருக்கும்ல. நீங்கள் பேசுகிறீங்க, நாங்கள் நம்பணும்ல, எங்களுக்கு நாங்கள் நம்பணும், நம்பிக்கை வச்சு திருப்பியும் கேட்போம்ல. நாங்கள் என்ன சொன்னோம், பேசவாது செய்யுங்களேன் சார், செய்யலை, பேசுங்க, பேசி எங்களுக்கு சொல்லுங்கள், நான் செய்வோன்னு சொல்லுங்கள். நான் ஒன்றும்
நாங்கள் உங்களோட சேர்ந்து நம்பிக்கையோடு அதை செஞ்சிருவீங்களான்னு காத்துக்கிறதுக்கு நாங்கள் ரெடி. நான் பேசுங்களேன், ஏன் பேச மாட்டேன்றீங்க? வேற என்ன, எங்களுக்கு என்ன ஆப்ஷன் இருக்குது? நான் கேட்க முடியும், போராட முடியும், கைதாக முடியும், பண்ண முடியும். வேற எங்களுக்கு என்ன ஆப்ஷன் இருக்குது? நான் கடைசி கேட்டுக்கிட்டே இருப்போம். எங்களோட கோரிக்கைகள் முழுமையாக நிறைவேறுகிறது நான் கேட்போம். முதல்வர் சந்தித்து நேரடியாக எல்லார்ட்டையும் பேசணும். பேசிட்டாருன்னா நாங்கள் ஃபோட்டோ எடுத்து பூங்கத்தை எடுத்துட்டு எங்களோடையும் முதல்வர் சந்திச்சிட்டாரு பெருமை கொண்டாடுற சங்கம் நாங்கள் கிடையாது. நாங்கள் பார்ப்பது அவரை பார்த்து விஜய் என்னான்னு கட்டி பிடிச்சிக்கிறதோ, இல்லை வேற எதனா ஐயா பார்த்துட்டோம், பார்க்க முடியாத பார்த்துட்டோம், கடவுள் மாதிரி பார்த்துட்டோம் அப்படி சொல்கிற ஆளுங்களாம் நாங்கள் இல்லை. நாங்கள் பகுத்தறிவாளர்கள். நாங்கள் தமிழ்நாட்டு மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய முதல்வரை சந்தித்து உழைக்கும் வர்க்கத்தினுடைய கோரிக்கையை முன்வைக்க வேண்டும் என கேட்கிறோம். சார் இந்த கோரிக்கைகள் நிறைவேற்றலாம் என்ன சார் பண்ணுவீங்க? அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன சார்? இப்போது நாங்கள் தூய்மை பணியில் வந்து பிரம்மாண்டமான பேரணி, சில ஆயிரக்கணக்கான கலந்து கொள்ளக்கூடிய பேரணி ராஜரத்ன ஸ்டேடியத்தில் வச்சுருக்கோம். ஜூலை 5 பணி எந்திரத்துக்கான மாநாடு சென்னையில் வச்சுருக்கோம். டாஸ்மாக் துறையில் இந்த மாதம் வரைக்கும் டைம் கேட்டிருக்காரு. காலி பாட்டில் திரும்ப பெறும் திட்டம் சம்மந்தமாக மட்டும் நாங்கள் மிஷின் கொண்டு வந்துட்டாங்களே, கொண்டு வந்தாங்க. இன்னும் முழுமையாக ஸ்கேனே ஆகலை, பிரச்சனை இருக்குது. அது பணியாளர் வந்து துன்புறுத்தக்கூடாதுன்னு கொண்டு வந்திருக்காங்க. நான் அதை வரவேற்கிறோம். முதல்ல வந்து நல்லது செஞ்சால் பாராட்டணும். ஆனால் எங்களோட முழுமையான தீர்ப்பு பணி இருந்திருந்தான். இப்போ நாங்கள் இந்த மாதம் வரைக்கும் பார்ப்போம், மாதம் பார்த்துட்டு அடுத்தது இறங்குவோம். இப்போ நாங்கள் ஜூலை 5 மாநாடு பணி எந்திரத்துக்கு நடத்துகிறோன்னா அவங்களுக்கு குறிப்பிட்ட கால அவகாசம் தேவையானது கொடுக்குறோன்னா மே, ஜூன், ஜூலை அடுத்து 3ஆம் மாதத்துலேருந்து எங்களுடைய தொடர் போராட்டத்தில் ஈடுபடுவோம். இப்போ தமிழ்நாடு சென்னை முழுக்க நாங்கள் லட்சக்கணக்கான கையெழுத்து வாங்குறோம் பணி எந்திரத்துக்கு. நாங்கள் அப்படியே நிற்க மாட்டோம். கார்பரேஷன் வாசலில் 13 நாள் உட்காந்தவங்களுக்கு தலைமை செயலர் வாசல்லையும் உட்கார தெரியும். ஆனால் ஒன்று, நாங்களும் சுமூகமாக போய் சமாதானமாக போய் எங்கள் கோரிக்கைகளாக நிறைவேற்றணும், ரோட்டில் வந்து உட்காராமல் நிறைவேற்றணுன்றதுக்கு விரும்புவோம். அது ஆட்சியாளர் முடிவு பண்ணணும், முதல்வர் முடிவு பண்ணணும், அமைச்சர்கள் முடிவு பண்ணணும். இவங்கெல்லாம் சேர்ந்து கை கொடுத்து இந்த உழைக்கும் வர்க்கத்தை எளிய மக்கத்தில் ஒடுக்கப்பட்டவரை மேலே கூட்டு வரணும்னு நினச்சாங்கன்னா நாங்களும் கை கொடுப்போம். இல்லை நாங்கள் கேட்காத மாதிரி தான் இருப்போம், நாங்கள் வந்து எதையும் பண்ண மாட்டோம், இல்லை நான் கேட்குற மாதிரி கூட கண்டுக்க மாட்டோம்னு நினச்சாங்கன்னா பகத்சிங் வழியில், அம்பேத்கர் வழியில் உரிய பதில் நாங்கள் கொடுப்போம். அது யாராக இருந்தாலும் அதுக்கெல்லாம் நோ காம்ப்ரமைஸ். நாங்கள் இருக்கிற வரைக்கும், எங்கள் உடலில் கடைசி சொட்டு ரத்தம் இருக்கிற வரைக்கும் உழைக்கும் காம்ப்ரமைஸுமே ஆக மாட்டீங்க. கோரிக்கை நிறைவேறையும் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டோம். எப்படி சார்? இப்போ பணியந்திரம் கிடைக்கல, கடைசி வரைக்கும் அவன் குப்பை மாதிரியே குப்பை எழுறோம், குப்பை மாதிரியே கிடக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது சாதி ஆதிக்க எண்ணம். சாதி ஆதிக்க எண்ணம் இருக்குன்னா அம்பேத்கர் சொல்கிறாங்க, சாதி தான் சமூகம்னா வீசும் காற்றில் விஷம் பரவட்டும்னு சொல்லுவார். நாங்கள் வந்து விஷம் பரவணும்னு நாங்கள் சொல்ல, நாங்கள் அதற்குண்டானவர்கள் அதுக்கு பொறுப்பெடுக்கணுன்றதுக்கு என்ன பண்ணுமோ அதை பண்ணுவோம். எங்கள் போராட்டம் தொடரும், ஒருபோதும் அதிலிருந்து பின்வாங்க மாட்டோம். விதவிதமான போராட்டங்கள் நாங்கள் ஈடுபடுவோம். பொறுத்திருந்து பார்ப்போம் சார் உங்கள் போராட்டத்தை. பல தகவல்கள் பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.